அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் லிஃப்ட்டுக்கு கீழே வெயிட் பண்ணும் பொழுது தன்னுடைய பழைய பேராசிரியரை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே அவனுக்கு, அந்த பழைய மாணவனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. லிஃப்ட் மூலமாக 2வது தளத்துக்கு போய் அந்த காலிங் பெல்லை அமைக்க விட்டு கதவு திறந்து வாப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ ஏற்பட்ட சந்தோஷம் அவனால் விவரிக்க முடியல. அவனை உட்கார வச்சு ஒரு சிறு கோப்பையில் தேநீர் கொடுத்தார். தேநீரை அருந்து விட்டு பல விஷயங்களை பேசினாங்க. அப்புறமா கடைசியாக அந்த மாணவன் கேட்டான், சார் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னப்பா அப்படின்னாரு. இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு. அதுக்கு கொஞ்ச நாள் யோசிச்சார், பின் சிரித்தார். அப்புறம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கின்னு அவர் சொன்னார், இதுக்கு பல பேர் பலவிதமான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆல்பர்ட் காமி என்கிற பிரெஞ்சு தத்துவவாதியுடைய விளக்கத்தை நான் கொடுப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிசிஃபஸ்னு ஒரு புதினம், அந்த ஒரு புதினத்தினுடைய கதாபாத்திரம் ஒரு அறிவு சார்ந்த சர்ச்சையில் அந்த மரணத்துக்கு பொறுப்புள்ள ஒரு கடவுளை வின் பண்ணிடுறாப்புல, வெற்றி வாகை சூடி விட்டு அந்த கடவுளை தன்னுடைய கைப்பிடியில் ஒரு சிறைவாசம் மாதிரி வைத்து கொள்ளுகிறார் சிசிஃபஸ். அந்த உலகத்தில் அந்த மரணமே நிகழலை, எல்லா இடங்களும் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். அப்புறமா எல்லாம் எங்கேயுமே ஒரு போர் மூண்டா கூட எங்கேயுமே இறப்பு என்பதே இல்லை. அந்த கடவுள் சில சண்டைக்காக வார்னு அந்த இருக்கிற அதுக்கு பொறுப்புள்ள கடவுள் தன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சண்டை முடிஞ்சு யாராவது இறக்கணும், அப்போ தான் வெற்றி வாகை சூடப்பட்டவன் ஒருத்தன் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், தனக்கு மதிப்பு கூடும் அப்படின்ற மாதிரி நினைப்பில் அந்த கடவுள் சிசிஃபஸை மிரட்டுறார். இறப்புக்கு பொறுப்பான அந்த கடவுளை நீ விடுதலை செய்யலாட்டி விளைவுகளை சந்தித்து விடுவாயின்னு சிசிஃபஸ் சிரிக்கிறான். உடனே அவனை சிசிஃபஸ் சிரித்த உடனே கடவுள் மறுபடியும் மிரட்டுறார். அப்புறமா கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக அந்த கடவுளை வெளிப்படுத்தி விடுதலை செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறார். ஒரு குன்று, ஒரு உயர்ந்த ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற ஒரு மலை, அதில் ஒரு பெரிய பாறாங்கல்ல கீழேருந்து உருட்டி கொண்டு அங்கே மேலே நிறுத்தி வைக்கணும். இதை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப இயலாத காரியம். சிசிஃபஸ் அதை மேலும் அப்படியே உருட்டிட்டு போகிறான். அங்கே போய் நிறுத்தி வைக்கும்போது அது கீழே மறுபடியும் வந்துடுது, மறுபடியும் போகிறான், மறுபடியும் வருது. அவன் விடாது செய்கிறான். அதில் என்னென்னா, அதில் ஒரு விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு வருத்தமும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய உடல் உறுதியை அதிகப்படுத்திக்கிறான். 2வது தான் செஞ்ச தப்பை மறுபடியும் திருத்திக் கொள்ளுகிறான். இருந்தாலும் அந்த இலக்கை அடைய முடியல. மறுபடியும் இது தொடர்ந்து கொண்டு ஒரு இயந்திரத்தனமான ஒரு செயலில் இருந்து கொண்டிருக்கிறான் சிசிஃபஸ். இங்கே தான் வர்றார் ஆல்பர்ட் காமியூ. நாம் கூட இந்த வாழ்க்கையில் இப்படி தான் நினைக்கிறோம். இந்த வாழ்க்கையில் உண்மையான அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கை என்பதே ஒரு அபத்தம் அப்படின்றாரு, அப்சர்டிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இதில் நீங்கள் பெரிய அர்த்தம்லாம் தேடி பார்க்க வேண்டியதில்லை. எப்படி இந்த சிசிஃபஸால் அந்த பாறாங்கல்லை உருட்டி கொண்டு மலை உச்சியின் மேல் அந்த பாறாங்கல்லை ஒரு ஃபிக்ஸடாக வைக்க முடியலையோ அந்த மாதிரி தான் அவன் ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப பண்ணுறான், மறுபடியும் அதையே பண்ணி கொண்டு இருக்கிறான். இதுதான் நீங்கள் சிசிஃபஸ் வேணால் நினச்சிப்பான், தன்னுடைய தப்புக்களிலிருந்து தன்னுடைய தவறுகளிலிருந்து சில விஷயங்களை சில பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ ஒரு அர்த்தம் தெரியப்படலாம். அந்த மாதிரி தான் சில வாழ்க்கையில் நம்ம கூட சிசிஃபஸ் மாதிரி தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் மலையில் அந்த பாறாங்கல்ல உருட்டி போகும் பொழுது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகும். அப்போ இலக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அந்த இலக்கை அடைந்தவுடன் மறுபடியும் இலக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. மறுபடியும் மேலே போகிறோம். இலக்குகள் ஒவ்வொன்றா சின்ன சின்ன இலக்குகள் இந்த தூரத்தை கடந்துட்டு அடுத்த தூரம் போகும், கடைசியில் போகும். இதுக்கு எல்லையே இல்லை. நாடோடி சேருமிடம் நாடோடிக்கே தெரியாது. அவன் நடந்து போய் எல்லாம் போய் கொண்டு இருப்பான். அவன் எங்கே போகிறான், எங்கே சேர்றான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட வாழ்க்கை அப்படி தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் சிசிஃபஸ் அக்செப்ட் பண்ணிட்டான். இந்த உருட்டி கொண்டு இருக்கும் இந்த பாறாங்கல்லின் ஒரு இயந்திரத்தனமான செயல்தான் என்னுடைய வாழ்க்கை என்று அதில் அப்பப்போ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் தெரியுங்கன்னா, தன்னுடைய அறிவு சார்ந்த சர்ச்சையில்
இறப்புக்கு பொறுப்பான ஒரு கடவுளை வந்து தன்னுடைய கைப்பிடியில் வைத்து கொண்டிருந்தோம்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு சிசிஃபஸுக்கு ஒரு சின்ன ஒரு டிரான்சியண்ட்டாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு அவர் ஆல்பர்ட் காமி சொல்கிறார். இதுக்கு பல விளக்கங்கள். கிட்டத்தட்ட நம்ம கூட சில இலக்குகளை அடைந்த பின்பு நாம் வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஆசைப்பட்டதை அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் அது மாதிரி தான். அர்த்தங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். ரொம்ப நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்று நினைத்து கொண்டால், ஆல்பர்ட் காமி சொல்கிறார், எனக்கு அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதோடு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிடுறீங்க. ஒரு குளம் தான் தேங்கி கிடக்கும், நதி அல்லது ஆறு போய்கொண்டே இருக்கும், இலக்குகளே இருக்காது. நடந்து போகும் இடமெல்லாம் பாதைகளாக நாடோடிக்கு இருப்பதை போல் தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது. அர்த்தங்களை தேடி பார்க்க வேண்டாம், வாழ்க்கையை அதன் போக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மையான அர்த்தம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அர்த்தம் என்று எதுவும் இல்லைன்னு பேராசிரியர் சொன்ன பொழுது அவனுக்கு வந்து கொஞ்சம் தன்னுடைய குழப்பத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த மாணாக்கனுக்கு திரும்பி வரும்பொழுது அவனும் சிரித்து கொண்டே வந்தான்.